அப்புறம் இந்த பக்கம் சிங்கிள் ஃபாதர் இருக்காங்க, இந்த பக்கம் அவங்களுடைய பிள்ளைகள் இருக்காங்க. இவங்க இருவருக்கு இடையில தான் இன்றைக்கான இந்த உரையாடல் நடக்க போகிறது. எங்க வீட்டுக்குள்ள இருக்கிற அக்கா, மாமா, நாய், நரி, நண்டு, தூசு, தும்பட்டை எல்லாரும் வாங்க 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 வந்து இந்த கதையை கேளுங்க வாங்க. ஸோ முதல்ல அப்பாக்கள்டேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி உங்க பிள்ளைய தூங்க வைப்பீங்க? சின்ன பிள்ளையா இருக்கப்ப அவர் எப்படி எல்லாம் தூங்க வைப்பீங்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். சில நேரங்களில் உரையாடல், சில நேரங்களில் பிடிச்ச விஷயத்த ஒன்றா பார்ப்போம் டிவியில், புக்ஸ் பற்றி ஏதாவது. முடிஞ்ச வரைக்கும் டயர்ட் ஆகிடுவோம் ரெண்டு பேரும். சரி, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தூங்குறதுக்கு. சில சமயத்தில் பாடுவோம். எந்த பாட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுவீங்க? குட்டி பாப்பாவில் ஆயர்பாடி குழந்தையிலிருந்து அந்த மாதிரி. அப்படியா, பாருங்களேன். சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன். ஆயர்பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான். சூப்பர். அது ரெண்டு பேரும் பாடும்போது இந்த பாட்டே இன்னும் ஒரு கூடுதலான ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் கொடுக்குது. எப்படி தூங்க வைப்பானா எனக்கு இப்போ நினச்சி பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க அம்மா தான், அவங்க அம்மா கூட தான் ரெண்டு பேருமே இருந்து வளர்ந்தவங்க. அம்மா அம்மா நீ எங்க அம்மா. ரெண்டு பேருமே வந்து நெஞ்சில் படுப்பாங்க, இல்லை இந்த தோளில் ஒரு, இந்த கையில் ஒரு ஆள், இந்த ஒரு கை, இந்த கையில் ஒரு ஆள், இப்படி தான் தூங்க வைக்காது. பொண்ணு வந்து அப்பா தான், அதனால பொண்ணு என்கிட்ட ஃபுல்லாக ஃபிட் ஆனவங்க. ஆனால் அவன் பையன் வந்து, என் பையன் வந்து ரொம்ப மிஸ் பண்ண அவங்க அம்மாவை. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லடா. என்ன பண்ணுறதுன்னு எனக்குமே ஒன்றும் புரியல. அப்புறம் அப்படியே இந்த தோளில் போட்டு தட்டி கொடுக்கறது, அவனை ரொம்ப கட்டி பிடிச்சிட்டு அந்த மாதிரி பண்ணுறது. என்னப்பா மீண்டும் ஒரு ஜனனம் கொடு. அதிகமாகவும் பேச மாட்டான். என்னால் அதை எப்படி டேக்கிள் பண்ணுறது ஒன்றும் புரியல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தாச்சு. தைரியமா போ, நீ திரும்ப திரும்ப அதை என்னால தாங்க முடியாதா. தூங்கிட்டு இருப்பான், கங்காரு மாதிரியே தூக்கிட்டே அலையிறேன்னு சொல்லுவாங்க. அங்கே மேலே தான் படுத்து தூங்குவான். ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டியாக தான் இருந்தது தூங்க வைக்கிறது. முதல்ல கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் பழகிடும். வளர்க்குறதுல தான் அந்த பெரிய பிரச்சனையே. ஆண் குழந்தைகளா இருந்தால் கூட நம்ம அதை மேனேஜ் பண்ணி வளர்த்தரலாம். கரெக்டா. இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த யாருக்கிட்டையாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அந்த பெண்கள்ங்கும் போது அந்த பெண்களுக்கு உரிய அனைத்து விதமான செயல்பாடுகளையும் செய்யறதுங்கிறது மிகப்பெரியமான பெரிய பெரிய கொடுமையான விஷயம். உண்மை. நாப்கின் வாங்கணும்னா கூட என்கிட்ட சொல்கிறதுக்குங்கிறது நம்மளுக்கு. ஆனால் அதெல்லாம் ஒவ்வொன்றையும் நம்ம வந்து பார்க்கறதுங்க போது ரொம்ப சிரமமான காரியமாக இருக்குது. என்னப்பா பண்ண சொல்ற? முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாறா விளையாடுறான்ப்பா. அவர் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே அவர் கேம் ஆடுவார் நல்லா. ஃப்ரெண்டும் கூட கேம் ஆடிட்டு ஃப்ரெண்டும் கூட என்ன ஜாலியாக பண்ணுறாரு எல்லாத்தையும் விட்டுருவேன் நான். போனால் போகட்டும் போடான்னு நான் விட்டுட்டேன். நீ போயிட்டு நைட்டில் படுங்க போய் மட்டும் அவரை காலை அழுத்தி விட்டு நைட்டில் ஃபீலிங் ஆகக்கூடாது. ஒய்ஃபு இறந்ததுன்னு தெரியக்கூடாதுன்னு படி அவர் என்ன கேட்குறாரோ அதெல்லாம் நான் செஞ்சு கொடுத்துருவேன். நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. என் ஒய்ஃப் இறந்தது கஷ்டம் தெரியக்கூடாதுன்ட்டு அவர் என்ன கேட்குறாரோ, அவர் என்ன பண்ணுறாரோ அவர் போக நான் விட்டுருவேன். அவர் எவ்வளோ ஜாலியாக இருக்கிறாரோ இன்னும் ஜாலியாக இருக்கட்டும், நான் அவருக்கு கோசம் நான் வாழ்ந்து காட்டுவேன். என்ன மனுஷன். இப்போ அவர் படுத்திருப்பார், அப்படியே மெதுவாக காலமிக்கி வரீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ என்னெல்லாம் மைண்டில் ஓடும்? ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். ஃபீலிங் ரொம்ப மனசு வருத்தமாகுது. நினைக்கும் போது எப்படி தான் வாழ்ந்துன்னு போகிறோம், எப்படி வழிநடத்த போகிறோம் அவனை அப்படின்னு மனசு ரொம்ப ஃபீலிங்காக தான் இருப்பேன் சார். பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். ரெண்டு பேருமே என் பக்கத்தில் படுத்துக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவாங்க சார். போட்டி போட்டுட்டு நான் இந்த அடை படுப்பேன், நீ இந்த அடை படுங்க அப்படின்வாங்க. என் முதல் நாயகன் நீ, எந்தன் காவலன் நீ. நான் சென்டராக படுத்துட்டு ரெண்டு பேரும் ரெண்டு பக்கத்தில் படுக்க வச்சுட்டு தூங்க வைப்பேன் சார். தொட்டிலா என்னை தூக்கி ஆடும் தோள்கள் வேண்டுமே. இந்த மாதிரிலாம் பழக்கம் பண்ணால் அப்புறம் நாளைக்கு அவங்க படிப்பு கட்டு போயிருன்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்டலில் கொண்டு போய் விட்டேன் சார். ஏன்னு? ஏன்? எதுக்காக? ஏன் இப்படி செஞ்ச? ரெண்டு பேர்த்தையும் ரெண்டு ஹாஸ்டல் தனித்தனியாக வெவ்வேறு ஸ்கூலில் சேர்த்து படிக்க வச்சுட்டேன் சார். இது வரைக்கும் ஹாஸ்டல் தான். பெரிய விஷயம். வேறு யாரும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. எப்படி இவங்களை காப்பாற்றுறது? நல்ல படிப்பு கொடுக்கணும். மெயினாக படிப்பு இருந்தால் அவங்க பழச்சிக்குவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கான்செப்ட் சார். குட் ஆன்சர். உன் அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் உங்களுக்கு ரொம்ப தனியாக இருக்க மாதிரி இல்லையா? ரொம்ப 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 ஃபீலிங் இருக்கும் சார். கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் வந்து அழுது தீர்த்துக்குவேன் சார். அழுகாம என்னம்மா பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? வீட்டுக்கு வந்து படுக்கிறப்பெல்லாம் தனியாக இருக்கும் போதெல்லாம் பூராவே அப்போ தான் அந்த நன்மை தான் இருக்கும் சார்.
பிள்ளைங்க எப்படி இருக்கு, வீட்லேயும் இல்லை அப்படிங்கிறது. உன்னை பத்தி உசுர முழுக்க பேச்சு நெஞ்சை துளைக்குதே. ஏன்னா என் மனைவி பிரியறதுக்கு எனக்கு ரொம்ப 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 சங்கடம் சார். நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டதெல்லாம் நல்லா ஒரு அழகான பொண்ணு வேணும் அப்படின்னு தான் வேண்டிட்டேன். அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. ஆனால் கடவுள் வந்து அழகான, அன்பான, நல்லா சமைக்க தெரிஞ்ச, மரியாதை கொடுக்குற, இன்னும் பல சொல்லிகிட்டே போகலாம் சார். அந்த அளவுக்கு நல்ல மனைவியை கொடுத்தாங்க சார். யாராவது ஒருத்தர் வாழ்க்கை முழுக்க இவங்க மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சு வச்சிருப்போம். அவங்களும் பாதியில விட்டுட்டு போகும்போது உடைஞ்சிரும் சார். கொடுத்துட்டு சீக்கிரமாக பிடிங்கிட்டாங்க சார். ரொம்ப பயம் இருக்கும் சார். எப்போ நம்ம ஏதாவது திடீர்னு நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இவங்களுடைய கதி என்ன ஆகுறது? ஒன்றும் ஆகாதரா, தைரியமா போ. இவங்க நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? அதனால வந்து சரி இவங்களை நம்ம சீக்கிரமாக இது பண்ணணுன்ட்டு கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறதே அதுதான் சார். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. கல்யாணம் பண்ணுற வரைக்கும் படிப்பு முடிச்சு வேலை போயிட்டு அப்புறமா அவங்க கல்யாணம் பண்ணுற வரைக்கும் இருந்தால் போதும், அதை கொடுக்க கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி அதை தான் சார் வேண்டிக்குவேன். தெய்வமே தெய்வமே. இரவு நேரங்களில் என் பொண்ணு அவங்க அம்மா இருக்கிற காலத்திலே வந்து கதை சொல்லுமா அப்படின்னு கேட்கும். இவங்க 2 பிள்ளைகளும், ஒரு பையன் மன உளைச்சலா பையன். அந்த பொண்ணு வேறு தவறி போச்சு, மனைவி எல்லாருமே கைவிட்டுட்டாங்க. இன்னைக்கு வந்து கதை சொல்ல முடியல, உண்மையை சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார். இந்த மாதிரி வாழைப்பழப்பா குழந்தைய நினைச்சு எனக்கு தூக்கமே வரல. முடியலடா. பையனை 3 வயசுலேருந்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். 27 இப்போ 27 ஆகும். அடேப்பா. ஒரு மனுஷன் எவ்வளவுதாயா கஷ்டப்படுறது? சாக்க எப்படி தூங்க வைப்பீங்க, எப்படி பார்த்துப்பீங்க? ரொம்ப நாளாயிட்டு. ஆனால் பழைய கற்பனை கதைகள் நிறையா சொல்லி தூங்க வச்ச ஞாபகம் எனக்கு இருக்கு. நிலா வாங்கி தரே நாங்க சாதத்தை ஊட்டி நடந்து இப்போ என்ன செய்கிறாரு? இப்போ ஒரு பேங்க் மேனேஜராக இருக்கான். ஆஹா, பேங்க் மேனேஜர் ஆகிட்டீங்க. சூப்பர் 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 சூப்பர். எப்படி ஓடிச்சு இந்த 24 வருஷம்? 240 வருஷம் ஆன மாதிரி தெரியுது. நான் சிங்கிள் ஆகி அவ்வளோ கடினமான வாழ்க்கை. இங்கு எதை தேடி வந்தோம் என்று எதுவாக ஆனோம் என்று அறியாதவன். அவர் சமைக்கும் போது வந்து எப்பயுமே வந்து எங்களுக்காகவே யோசிப்பார். அவருக்கு சுகர் இருக்கு, பிபி இருக்கு, அதெல்லாம் யோசிக்க மாட்டாரு. நான் சாப்பிட்றேன்னு இல்லையோ, நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கோங்க, நான் அளவாக சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக வந்து நிறைய ஒதுக்குவார். அப்படின்னு எப்போ ஒரு அம்மா மாதிரி உங்களுக்கு தோணும்? ஒரு வீட்டில் வந்து 4-5 பேர் பண்ண வேண்டிய வேலையை ஒரே ஆள் பண்ணுவார் சார். சமைக்கிறதுலேருந்து வாசல் தெளிக்கிறது, பின்னாடி கார்டன் பார்க்கறது, அந்த மாதிரி ஒரு 5-6 பேர் பண்ண வேண்டிய வேலையை ஒரே ஆளாக பண்ணுவார் சார். ஏப்பா அழுகுற முரியசா? நான் எப்பயுமே ஒர்க் ஏன் வரலன்னு கேட்டால், நான் வரணும் மம்மி வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படிம்பார் சார். ஸோ அதெல்லாம் யோசிக்கும் போது தோணும் சார். எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க? நான் ஒரு 7:30 மணிக்கு அந்த மாதிரி இருந்திருப்பேன். அப்பா 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு சமைச்சிடுவார். அப்பா வேற சுகர் பேஷண்ட், காலில் ஓட்டுறதுன்னு அதிகமாக நிற்கவும் முடியாது. கடவுளை போல எங்கேயும் என்னை விட்டு போன வானமே. பாத்திரம் கூட எனக்கு கழுவ விட மாட்டார். எல்லா வேலையும் அவரே பண்ணி எனக்கு எல்லாமே அவரே பார்த்து கொடுத்துருவாரு. அதனால அம்மா ஃபீலிங் அப்பா கிட்ட இருந்து வரும். ஓடு அப்பா, நான் இருக்கேன், பார்த்துக்கலாம். காலைல எழுந்துச்சி வீடு பெருக்கி கோலம் போட்டு துணி துவச்சி சமைச்சி கரெக்டாக எங்கள் டைமுக்கு அனுப்பிச்சி விட்ருவார் சார். அப்பா அப்பா யாருமே உன் போல் இல்லை மண்மேலே. எனக்கு வீட்டில் 3 குழந்தை. அப்பாவுக்கு நீ ரைட்டி, அம்மாவுக்கு 75க்கு மேலே. சாரி, கொஞ்சம் நேரம் கழிச்சு பேச. சரி, ஓகே. குடும்பங்கிறப்ப சமைக்கிறது போகிறதெல்லாம் புரியுது. ஆனால் கோலம் போடுறது இவ்வளோ பர்ஃபெக்டாக அதெல்லாம் ஏன் செஞ்சீங்கன்னு தான் கேட்குறேன். என்னென்ன சொல்ற? பெருசா இருக்கலாம், எனக்கு என் பையன் தான் பெருசு. எல்லா வீட்டிலும் கோலம் போட்டுருக்கும்போது என் வீட்டில் அம்மா இல்லாத மாதிரியே தெரியும். அதனால நான் ஒரு கோலம் போட்டு அப்படி இருந்தே பழக்கம் அது. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. ஓகே தான். யா, நமக்கு எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் இருக்கிற மாதிரியே அந்த பிஹேவியருக்குள்ளே வந்துடும். சூப்பரப்பா. நம்ம ரொம்ப வடிவேல் வேலை பார்க்க வேண்டியிருக்கும். அவங்க அம்மா வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் அது வலிக்காத மாதிரியே நம்ம இருக்கணும். நானும் வலிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் தான் அடிக்கிறது.
அவனுக்கு அந்த ஞாபகம் வந்துடக்கூடாது. ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி மாறும்போது அப்படி எல்லாம் இருக்கிற மாதிரி இருந்த கட்டத்தில் ஒன்றுமே இல்லைன்னு ஒரு ஸ்டேஜ் வரும். என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? திரும்பி பார்த்தா என்னோட அம்மா அப்பாவுக்கு ஏஜ் ஆயிடுச்சு இல்லை, பட் அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு குழந்தை மாதிரி ஆயிட்டாங்க. ஆனால் அது அவங்களுக்கு தெரியாது. அது நான் குறையா சொல்லலை. அவங்களுக்காக பண்ற விஷயங்கள் குழந்தைங்களுக்கு செட் ஆகாது, குழந்தைங்களுக்காக பண்ற விஷயங்கள் பெரியவங்களுக்கு செட் ஆகாது. ரெண்டு பேரையும் பேலன்ஸ் பண்ற அளவுக்கு வந்து நமக்கு டைம் இருக்காது. என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க, சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. இதை கவனிச்சுட்டு இருக்கும்போது நம்மளுடைய ஒர்க், மற்ற விஷயங்கள், பிஸ்னஸ் இல்லை எதுவுமே கவனிக்க முடியாத போது நேரடியாக எக்கனாமிக்கலாக கீழே வந்துடுவோம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து எக்கனாமிக்கலாக இருந்தால் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அதை ஃபேஸ் பண்ண முடியும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம அதில் கீழே வருவோம். ஸோ இது எப்படி பேலன்ஸ் பண்ணுறோம் திங்க் பண்ணுறதுக்குள்ளே நாட்கள் நிறைய கடந்துடும். ஸோ நம்ம இழந்த லிஸ்ட்டே இன்னும் ஃபுல்ஃபில் பண்ண முடியல, நிறைய கேப் இருக்கு. ஸோ இப்போ ஏதாவது மேட்ச் பண்ணிட மாட்டோமா அப்படின்னு எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்மளுக்கு அது உட்காந்து சோகப்படுறதுக்கு அதுக்காக வருத்தப்படுறதுக்குலாம் டைம் இல்லை. தெய்வமே, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. டயர்டு இல்லைன்னா ஒரு 4 to 5 எழுந்துட்டோம்னா இவங்கெல்லாம் எழுந்துக்கிறதுக்குள்ளே நம்ம தூங்கிட்டு இருக்கிற மாதிரியே நடிச்சுட்டு நம்ம ஷெட்யூலை முடிச்சுக்கணும். எவ்வளவு பெரிய தத்துவத்தை நசுக்கி சுருக்கமா சொல்லிட்டியா. நான் எங்காவது ஒரு ஹாஸ்டல் இருந்தா, இவன் எங்காவது ஒரு போர்டிங் ஸ்கூல் இருந்தா எப்படி இருப்போமோ அந்த மாதிரி நிலைமைக்கு வந்துடாம அதை வீட்லயே எப்படி ப்ராக்டிஸ் பண்றது. என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. ஓகே. ஸோ இது என்னன்னா இது எல்லாமே ரொம்ப டஃப். ஆனா இதை காமெடியாவே எடுத்துட்டு போயிடும். முடியாம என்னால் மெல்லவ முடியாம நான் வாழுற வாழ்க்கை யாருக்கு தெரியாம. அப்போ வந்துட்டு இந்த மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம் வரும்போதெல்லாம் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அம்மா கிட்ட தான் வந்துட்டு நல்லா வெளிப்படையாக சொல்லுவாங்க. அப்பா கிட்டலாம் இதை எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சங்கடமாக இருக்கும். அந்த ஒரு சங்கடமே இல்லாமல் வந்துட்டு அப்பா எப்பவுமே ஃப்ரீயாக எங்களை ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வேதியிலே மான் போல் ஃப்ரீயாக எங்கள் 2 பேர்கிட்ட பேசுவார். அப்பாவை வந்துட்டு நான் அம்மா மாதிரி பார்க்கல, அப்பானா அப்பாவாக தான் நான் எங்கள் அப்பாவை பார்க்குறேன். எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். அவர் அந்த மாதிரி தான் இருந்திருக்காரு, இத்தனை வருஷமே அப்படி தான் இருந்திருக்காரு. யார் பார்த்தாலுமே அப்பா அப்பா தாயையும் முன்னில் கண்டே நண்பாலே எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க, உங்க அப்பா மாதிரி யாருமே வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் தாயே தாயே மகளன வந்தாய் தந்தை சிந்தை. ஆனால் நான் கொஞ்சம் சின்ன பொண்ணாக இருந்ததுனால கொஞ்சம் அம்மா தேடினேன். அப்போ கூட வந்துட்டு இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கூட தானே இருந்தேன். போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான். 2 பேரும் அப்பா கூடவே படுத்துப்போம், அப்பா நடுவில் இருந்துப்பாங்க. இந்த மாதிரி இருந்ததுனால அப்படியே லைஃப் போயிடுச்சு. தெரியல, அப்பா சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டார், எங்களுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கியா? ஏப்பா குழந்தை என்ன எதிர்பார்க்குறான், எந்த இடத்த நம்ம ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அது புரியறதுக்கே ரொம்ப டைம் ஆகும். முடியல. குழந்தையும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருந்ததுன்னா நம்மகிட்ட வெளிப்படுத்தாது, ரொம்ப பெயின். அது தம்பி கரெக்டா பாயிண்டா பேசுது இல்ல, ரொம்ப நுணுக்கமா அவன் தூங்குறான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம், அவன் தூங்கி இருக்க மாட்டான். ஸோ இந்த ஏரியா எல்லாமே நம்மளுக்கு ஹேண்டிலே பண்ண முடியாது. என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சுப்பா. ஸோ அப்பதான் அப்புறம் ஓப்பனா பேச ஆரம்பிச்சிட்டோம். நம்ம நிலைமை இதுதான், இந்த டவுசர் கிழிஞ்சிருச்சு, அது பேச மாத்திக்க. ஸோ அப்படிங்கிற இடத்துல கொஞ்சம் ஓப்பன் டிஸ்கஷன் வந்தது, எனக்கு அது ரொம்ப தேவைப்பட்டுச்சு. நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் தயவு செஞ்சு நிறைய அப்பாக்கள் நம்ம வந்து குழந்தைங்கிட்ட வெக்கமே இல்லாம நம்ம தோல்விகளை ஒத்துக்கிறது ரொம்ப சேஃப் அவங்களுக்கு. என்ன கொடுமை சரவணது. நம்ம வேணும்னு தப்பு பண்ணியிருக்க மாட்டோம். நான் அதைத்தான் சொல்றது, ஏய் அப்பா கொண்டு வந்து டுபாக்கு நீ திருக்குறள்ல கேட்டுக்க. அப்பா பிள்ளை பெருசா பேச மாட்டாங்க, ஆனா பேசி ஆகணும். பேசி அதுதான் நான் ரிக்வெஸ்ட் பண்றேன், பேசிரு இல்லையா? ஒரு வாரமா என்னுடைய குழந்தைக்கு உடம்புக்கு முடியல. எந்த விதத்துலயும் ஒரு தாயா இருந்து எதுவுமே பண்ண முடியல. எதுக்கெடுத்தாலும் ஆஸ்பத்திரியும் அடுத்தாலையும் தான், டாக்டரையும் தான், மருத்துவத்தையும் தான் தேடி ஓட வேண்டியது. அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். ஒரு தாய் இருந்தா அதனுடைய கைப்பட்டாலே போயிடும் பாதி வியாதி. அதுல நம்மளால பண்ண முடியல
அப்படிங்கிறப்ப அந்த இடத்த யாராலையும் ஃபுல்லாக பண்ண முடியும். ₹50 குழம்பு வச்சிருவாங்க. என்னதான் ட்ரை பண்ணி பார்த்தாலும் சிக்கனம் பண்ணி பார்த்தாலும் அவங்க செய்யற அந்த சிக்கனமும் சிக்கனைய பொண்டாட்டி அதுவும் அவங்க இருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் எவ்வளோ செலவு பண்ணாலும் அந்த திருப்தி அவங்களால பண்ணிக்க முடியல. அவங்க எஸ் மெயினாக என்னென்னா அவனுக்கு என்ன வேணும் என்ன வேணாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 1.5-2 வருஷம் ஆயிடுச்சு. அந்த காலகட்டம் வந்து வாழ்க்கையில் ரொம்ப போராட்டமான காலகட்டம். வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தா சாத்தியம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது சார். அம்மா மாதிரி 100% வளர்க்க முடியாது. அப்படி வேணா நம்ம சொல்லலாமே தவிர வளர்க்கலாம். அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம் சார். ஆக்சுவலி 100% உண்மை. ஒரு வீட்டில் வந்து ஒரு பெண் இல்லாமல் ஒரு விஷயத்த செய்யறங்கிறது ரொம்ப கஷ்டம், கொடுமை. அதை முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆமாங்க. ஒரு 10% போடுற எஃபர்ட் இடத்துல வந்து நம்ம 1000% எஃபர்ட் போட வேண்டி இருக்கு. அவ்வளவு தூரம் அந்த கேப்பை ஃபில் பண்ண அவ்வளவு எஃபர்ட் போடணும். நியாயத்துக்கு நியாயமா இருக்கேப்பா. நானா ரொம்ப அப்படியே பண்ணினாலும் நீங்க ஒரே ஒரு ரோஜா பூ வைக்கிற இடத்துல வந்து 50 பிளாஸ்டிக் பூ வச்ச மாதிரி ஆயிடும். சக்கரை பொங்கலுக்கு வடகரி இல்ல பன்னிகரி. அது ஒத்துக்கணும். பர்சன் முக்கியம் இல்ல, பொருள் முக்கியம் இல்ல. ஒரு குழந்தைக்கு தாய்மை தேவைப்படுது. நன்றி நன்றி நன்றி.